ஆபீஸ்க்கு ஒரு கிளர்க் எப்பயுமே லேட்டா போவார். ஆபீஸ்க்கு ஏதாவது ஒரு அம்மா பிரசவத்தில் ஏதாவது உதவி தினம் அவருக்கு ஒரு சமூக சேவை செய்யணும். இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாவே வச்சிருக்காரு. வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும். இந்த ஆபீஸ்ல மேனேஜர் கேட்கிறாரு, உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேட்பாங்களா மாட்டாங்களா? தினம் ஆபீஸ்க்கு 11 மணிக்கு தான் போவார். இதுக்கா உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம்? தினம் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும் கிளம்பி வர்றாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது. ரத்த வெள்ளத்துல கிடக்கான் அந்த பையன். இவரால் முடியாதுல்ல, வேகமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாரு. ரத்தம் கேட்கிறாங்க. இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டா இருக்கு. ரத்தம் கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிருது. ஆபீஸ்க்கு போறதுக்கே 12 மணி ஆயிடுது. ஆபீஸ் போக 12 மணி. இப்ப மேனேஜர், இன்னைக்கு என்னப்பா சேவைனாரு, இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை. இவர் உடனே சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார், நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன், நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன். இப்ப அந்த மேனேஜர் கேட்கிறாரு, இவ்வளவு சேவை செய்ய யாராவது உன்னால தான் உயிரோட இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போறாங்களா? உன்னால தான் இந்த சமூகம் வாழுதுன்னு யாராவது வாழ்த்த போறாங்களா? இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சிட்ட சுடா வேலையை விட்டு தூக்கிடுவேன். இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கே வர வேணாம், லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. 3 லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ட்டாரு. இவருக்கு வேற வழியே தெரியல. ரொம்ப திட்டாருன்னு அந்த லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு. இப்ப நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன், அந்த பையனையாவது போய் பார்ப்போம்னு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சு சொல்றாங்க, ஐயா நீங்க மட்டும் சரியான நேரத்துல சேர்க்கலைன்னா என் பையனை காப்பாத்திருக்கவே முடியாதுங்க ஐயா. கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க அப்பா வந்துட்டாருங்க, அவங்க அப்பாவுக்கு இப்பதான் செய்தி சொல்லியிருக்கோம், அவங்க அப்பா வந்துட்டாருங்க. அவங்க அப்பா பதபதச்சு அந்த ஐசியூக்குள்ள ஓடி வராரு. கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ள வந்து பாக்குறாரு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, லீவ் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனுடைய அப்பா. அவரு கண்ணுல கண்ணீர் மல்க இவரை பாக்குறாரு. காலையில நீ சொன்னியப்பா, ஒரு பையன் விழுந்துட்டான், நான் காப்பாத்தினேன்னு நீ சொன்னியப்பா, அது ஏன் பையன் பான்றாரு. ஏன் பையன்பா, உன்னாலதான் யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு நான் கேட்டேன்லப்பா, உன்னாலதாயா இப்ப நான் உயிரோட இருக்கேன், என் மனைவி உயிரோட இருக்காங்க, என் பையன் உயிரோட இருக்கான், என் குடும்பம் உயிரோட இருக்குன்னு அதுக்கு நீதாயா காரணம்னு அவருடைய கையை பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு. இப்ப அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஹலோ மக்களே, அவார் யூ? ஹெல்த்து பார்த்துக்காங்க, வேலைன்னு இருக்காதுங்க, ஹெல்த்தை பார்த்துக்காங்க. எல்லாரும் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதோ பணம் வருதுன்றாங்க, நம்மளுக்கு எதனா வந்தால் ஏதோ இல்லாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா மக்களே?